ஹாய், வணக்கம். செட்டிநாடு காட்டன் சாரீஸ் பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சாரிலே கோர்வா அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்வாங்கிறது சில்க் சாரீஸ்லேயும் வரும், காட்டன் சாரீஸ்லேயும் வரும். ஸோ கோர்வா வித் ஜக்கார்ட் பார்டர், அதுதான் இந்த வீடியோவில் ஒரு சாரியை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ செட்டிநாடு சாரீஸ் அப்படின்னு பேச போனோன்னா பேசிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரு ஸ்பெஷல் சாரியை பற்றின வீடியோவை தான் நான் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு சாரி பற்றி நான் சொல்ல போகிறேன். நம்ம காரைக்குடியில் இருக்கோம். செட்டிநாடு சாரீஸ் வீவ் பண்ணி சேல் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். நல்ல சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு கலெக்ஷனில் பார்த்து செலக்ட் பண்ணி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற சாரீஸை பற்றிலாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். அதுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற சாரீ பார்த்திங்கன்னா இது கைகோர்வா சாரீ. இது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நான் இந்த வீடியோலாம் நான் ஏன் பண்ணுறேன்னா, நம்ம ஊரில் இருக்கிற அந்த கைத்தறி நெசவு பண்ணுறவங்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு சேவ் பண்ணணும். ஸோ தயவு செய்து கைத்தறி நெசவு பண்ணுற மெட்டீரியல்ஸ்லேயும் சாரீஸ்லையும் எவ்வளோ அழகாலாம் அதில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். சேவ் ஹேண்ட்லூம், சேவ் த வீவர்ஸ். நிறைய ஹேண்ட்லூம் நீங்கள் வாங்கினீங்கன்னா நிறைய வீவர்ஸ்க்கு நம்ம லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த சாரியை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த சாரியை கைகோர்வா சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன், செக்டு சாரி வித் நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பல்லு பார்த்தீங்கன்னா ஜக்கார்ட் பல்லு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஜக்கார்ட் சாரி பற்றி பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா ஜக்கார்ட் பல்லு. ஸோ இந்த செக்டு பாடியில் ஜக்கார்ட் பல்லு லுக்ஸ் லைக் இந்த கண்டாங்கி சாரியில் வர்ற அந்த பார்டரை இதில் கொடுத்துருக்காங்க, கண்டாங்கி பார்டர் மாதிரி. பட் இந்த சாரிக்கு பேர் கைகோர்வா. எதனால இது கைகோர்வா சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டரில் வீவ் பண்ணி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் கோர்வா சாரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தனித்தனியாக கோத்து வாங்குறதுக்கு பேர் கோர்வா அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு சாரிலலாம் அது ரொம்ப அழகாக இருக்கும் கோர்வா சாரீஸ் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த பார்டரை அவங்க இந்த இடத்த கோத்து வாங்கி இருக்கிறதுனால இது கைகோர்வா சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. சச் அ பியூட்டிஃபுல் சாரீஸ். ஸோ கைத்தறியிலையும் ரொம்ப அழகழகான சாரீஸ்லாம் வருது. அதுலேயும் அவங்க டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிறதுக்காக. ஸோ தயவுசெய்து எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட்லூம் சாரீஸு நிறைய இருக்குது நம்ம ஊரில். அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ்லாம் வாங்கினீங்கன்னா நிறைய வீவர்ஸை நம்ம சேவ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த பல்லு பாருங்கள், இது ஜக்கார்ட் பல்லு. சச் அ பியூட்டிஃபுல் சாரீ. இந்த மாதிரி நிறைய சாரீஸ் பற்றி கண்டினியூஸாக வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்கள். கைகோர்வை பற்றி சொல்லுங்கள். கைகோர்வை சார், இது ஒரு நூலுக்கு ஒரு தடவை நிப்பாட்டி தான் நெய்யணும். இந்த கரை மட்டும் தனியாக கையில் கோத்து வாங்கணும். அதனால தான் இது பேர் கைகோர்வை. ஆனால் போட 2 நாள் ஆகும், லேட் ஆகும். இந்த வேலை தெரிஞ்சவங்க டக்குன்னு போட்டுருவாங்க. 1.5 நாள் 2 நாளைக்கு இல்லை. இல்லைன்னா நெய்யாதவங்க கொஞ்சம் கஷ்டம் நெய்யாது. இது செல்ஃப் போடுறவங்க நம்ம இப்படி போட்டு தான் வாங்கணும். கையிலேயே தான் நம்ம நூல் கோத்து கோத்து வாங்கணும். இந்த பார்டர் மட்டும் தனியாக, இந்த பார்டர் கலர் இதில் விழுகாமல் இருக்கலாம். 200 இங்கே 20 வருஷம் எடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் அங்கே 2 தடவை ரன்னிங்கில் இருக்கும். அடுத்த கைத்தறி அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியம். அது கையால் நெசவு செஞ்சு புடவைகளாகட்டும் மற்ற துணி வகைகளாகட்டும் அதெல்லாம் கையால் நெசவு செஞ்சு அது நம்ம வேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அது அது மெட்டீரியலையும் தாண்டி என்ன சொல்லணும்னா அது ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர் நமக்கான ஒரு பாரம்பரியம் அது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கைத்தறியில் நெசவு செய்கிற துணி வகைகள்னு பார்த்தோன்னா நிறைய இருக்குது. அதில் நம்ம ஊருக்கான ஸ்பெஷல் செட்டிநாடு காட்டன் சாரீஸ் அப்படின்னு சொல்லலாம். செட்டிநாடு காட்டன் சாரீஸ் பற்றி பேசணுன்னா இன்னும் நிறைய எபிசோட்ஸ் பேசலாம். ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில சாரீஸை அவங்களுக்கு நான் எடுத்து அதுக்கான என்னெல்லாம் அதை நெசவு செய்கிறதுக்கான நுணுக்கங்கள் என்னென்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்.